ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கப்பு கிடச்சிருச்சு. இந்த செலிப்ரேஷன் வந்து பயங்கரமாக போயிட்டுருக்கு. உலகமே வந்து வாரில் நடக்குது. இது மாதிரி அவன் மிசைல் விட்றான், ஒரு நாடு போகுது. ஆனால் சேஃபஸ்ட்டு கண்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா அது இந்தியா தான். அதோட லைவ் எக்ஸாம்பிள் தான் இந்த ஃபுட்டேஜ். ஏன் சொல்கிறேன்னா, வேர்ல்டு கப் நடந்துகிட்டு இருக்கு. உலகத்தில் இருக்கிற எல்லா பிளேஸும் இங்கே தான் இருக்காங்க. ஆனால் எல்லாரும் சேஃபாக இருக்காங்க. இவ்வளோ நாள் நடந்த மேட்ச்சில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. வேர்ல்டு கப்பும் நம்ம தான் வாங்கியிருக்கோம். அண்ட் அது ஒரு ப்ரௌடான மூமெண்ட்டாக இருக்கலாம். உலகம் வந்து எவ்வளோ பேர் வந்து எவ்வளோ மிசைல்ஸ் விட்றாங்க, ராக்கெட் விட்றாங்க. இன்னைக்கு நம்ம விட்டுருக்கோம் ராக்கெட் இந்தியாவில். ஒரு ஸ்டேட்லையும் ஒரு வீட்லையும். இப்போ நான் வெளில போய் பார்க்குறேன், அவ்வளோ ராக்கெட் பறக்குது. தீபாவளி கூட கிடையாது. நாங்கள் விட்டது எல்லாமே 100 ராக்கெட் தான். ஆனால் அதோட எமோஷன்ஸ் வந்து உங்களுக்கு தெரியாது. நீங்கள் விடுறீங்க மிசைல் எவ்வளோ கோடிக்கணக்கில், அதுக்கு ஈடாகுமா இன்னைக்கு விட்ட ராக்கெட்டு? ஆகாது. அதனால தான் இங்கே பாருங்க, சொல்லி வாய முடியல. இதுக்கு மேலே இருந்தாங்க உங்களுக்கு ப்ரூஃப் வேணும். சேஃபஸ்ட் சிட்டி, சேஃபஸ்ட் கண்ட்ரி எல்லாமே இந்தியா தான். இங்கேருந்து நம்ம சகோதரர்கள்லாம் போய் வேலை பார்க்க போயிருக்கீங்க, ஓகே தான், இல்லை நான் சொல்லலை. பட் ஆனால் நான் எப்பயுமே நான் சொல்றது வந்து, ஒரு வேர்ல்டு கப் நடக்குது, இவ்வளோ பிளேஸுக்கு செக்யூரிட்டி இருக்கு, இவ்வளோ பிளேஸ் நம்பி வந்திருக்காங்கன்னா அந்த ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு கண்ட்ரின்னு பார்த்தா அது இந்தியா. அண்ட் வி ஆர் த சாம்பியன்ஸ். இது வரைக்கும் 2 வாட்டி யாரும் வின் பண்ணதில்லை, நம்ம தான் வின் பண்ணியிருக்கோம். பெருமையான ஒரு மூமெண்ட். 3 வாட்டிக்கு வின் பண்ணி நம்ம கப்பு 3 கப்பு நம்மள்கிட்ட இருக்கு. அண்ட் இப்போ வரைக்கும் நம்ம எல்லாருமே ஒத்துமையாக இருந்தோம். இன்னும் இன்னைக்கு முடிஞ்சிட்டோம். நாளையிலேருந்து பாருங்க, இன்னொரு 20 நாள் ஐபிஎல் எல்லாம் மாற்றுமே சண்டை தான் போட்டு போகிறோம். யாரும் இல்லைன்னா நான் சிஎஸ்கே, நீங்கள் ஆர்சிபி, அது மாதிரி சண்டை தான் நடக்கும். ஆனால் டீம் இந்தியாவில் வரும்போது ஒத்துமையாக வந்துடும். அதுதான் இந்தியன்ஸ். ஆஸ்திரேலியாக்காரன் வந்து எங்கே தெரியுமா அவன் தோத்தான்? கப்பை வாங்கிட்டு போய் கால் மேலே வச்சா பாருங்க, கப்பு மேலே காலை, அங்கேயே அவன் தோத்துறான். தோக்குறான்றதை விட ரெஸ்பெக்ட் விட்டுட்டான். ஏன்னா அவனுக்கு க்ரௌட் சைலண்ட் பண்ணுறான்னா சைலண்ட் பண்ணிட்டான். இல்லை நம்ம சொல்லலை. அதே மாதிரி இன்னைக்கு இவனுக்கு சொன்னானுங்க, இங்கிலாந்து சொன்னானுங்க, அண்ட் நியூசிலாந்து சொன்னாங்க. இங்கிலாந்துல விளையாண்ட பெத்தலுக்கு வந்து நான் அவுட் ஆகும் போதெல்லாம் அவுட் ஆனா ஏன்டா ரெண்டு நான் சொன்ன ஆள் நானும் இந்தியா தான். பட் ஆனால் நல்ல பிளேயர்ஸை வந்து இந்தியன்ஸ் வந்து எப்பயுமே அப்ரிஷியேட் பண்ணுவாங்கன்றது அவங்களுக்கு தெரியாம போயிடுச்சு. இன்னைக்கு நியூசிலாந்து சொல்றான், சாண்டனர் சொல்றான், இந்த மாதிரி இன்னைக்கு க்ரௌட் செலக்ட் பண்ணுறேன். இன்னைக்கு அவனுக்கு மெடல் வாங்கும் போது நம்ம க்ரௌட் தான் வந்து கைத்தட்டி இவ்வளோ ஒரு உற்சாகம் வந்து அவங்க நாட்டில இருந்து கூட நடந்திருக்காதுங்க. ஏன்னா அவங்களுக்கு கம்மி தான் சப்போர்ட்டர்ஸ். யாருமே சைலண்டாவே இருந்திருக்கலாமே, இன்னைக்கு அவங்க மெடல் அவங்க சைலண்டா இருந்திருக்கலாமே. பட் ஆனால் அது இன்னைக்குமே நம்ம பண்ண மாட்டோம். அதுதான் நம்மளோட கல்ச்சர். அண்ட் யார் வந்தாலும் கெஸ்ட்டாக வந்து நம்ம வரவேற்கிறது, அவங்களுக்கு அப்ரிஷியேட் பண்ணுறது. நல்ல பிளேயர், நல்ல டீமு, அதனால அவங்க ஃபைனல் வந்தாங்க. அவங்க என்ன வேணாலும் பேச போட்டோம். நம்ம அவங்க பேசுனதையே நம்ம ரிப்பீட் பண்ணக்கூடாது. அதுதான் இந்தியன்ஸ். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம எல்லாருமே சேர் பண்ணோம், எல்லாருக்குமே ஒரு பாடம் கற்றுக் கொடுத்தோம். யாரும் வந்து இந்த கிரௌண்டு சைலண்ட் பண்ண முடியாது. சைலண்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் கப் வாங்கும்போது எதுவுமே நடக்காது. அதனால ஓவரால் சாம்பியன் இந்தியா. அண்ட் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னதான் நம்ம விளையாடலனாலும் அவங்க விளையாடும் போது நம்ம விளையாட மாதிரியே ஒரு ஃபீல் ஆகும். அதுதான் இந்தியன்ஸ். ஒரு குழந்தை ஒன்று கை கொடுத்து ப்ரே பண்ணிச்சுருந்தாங்க, அதெல்லாம் இந்தியன்ஸ். அதை கூட சவுத் ஆப்பிரிக்கா பிளேயர்ஸ்லாம் வந்து ரொம்ப பெருமையாக பேசியிருந்தாங்க. அவங்க நாட்டில் கூட அப்படி இருந்திருக்காரு. ஸோ கிரிக்கெட் அண்ட் இதே மாதிரி நம்ம எல்லா ஸ்போர்ட்ஸுக்கும் சப்போர்ட் பண்ணுவோம். ஓகே, பாய்.